ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியாக ஒரு மோமோஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் மோமோஸு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சு முடிச்சிடலாம். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் கடைகளிலே வாங்குகிற மாதிரி டேஸ்ட் இல்லை, அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாவு உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வெதுவெதுப்பான சுடுதண்ணி ஆட் பண்ணிக்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேணாம், சும்மா லைட்டாக இளம் சூடில் இருக்கிற மாதிரியான வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்ருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட குடமிளகாய், முட்டைக்கோசு, கேரட் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோசை பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோன்னா இந்த அளவுக்கு கிடச்சிரும். இது கூட இஞ்சி பூண்டையும் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப செவக்கலாம் வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். நம்ம வந்து மறுபடியும் ஸ்டீம் பண்ண தான் போகிறோம், அதனால் ரொம்ப ஃபுல்லாக வேக வைக்கணுங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ வெஜிடபிள்ஸ் நமக்கு ஓரளவுக்கு குக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் மட்டும்தான் நம்ம காரத்தை சேர்த்துக்கிறோம், அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மாவை எடுத்து அதையும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக வேணாம். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நமக்கு ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதான். இதை உள்ளே வச்சு நல்லா இதை சீல் பண்ணிடலாம். இதை அப்படியே நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு சாரீ ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டு எடுத்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டோன்னா நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு மடிச்சுட்டு லைட்டாக இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இது மேலே இருக்க மாவை நம்ம அப்படியே எடுத்துடலாம். நம்ம மேலே இருக்க மாவை அப்படியே வச்சோன்னா நமக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. லைட்டாக பிரிஞ்சது வந்துச்சுன்னா அதை சீல் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மோமோஸையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம மோமோஸ் எல்லாமே அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு. இதில் ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்கனால இது ஹெல்த்தி தான். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்ன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.